இருக்கிற எக்ஸ்ரேல ஹீல் ரீஜன்ல நமக்கு சைடுல ஒரு முள்ளு மாதிரியும் அண்ட் பாதத்துக்கு அடியில ஒரு முள்ளு மாதிரியும் தெரியுதா? இதுக்கு பேரு தான் கால்கேனியல் ஸ்பர், குதுங்கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரதுக்கான மெயின் ரீசன் கண்டினியூஸான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு அகிலஸ் டெண்டான்ல இருந்தும் அண்ட் கீழே இருக்கிற பிளான்டார் ஃபேஷியால இருந்தும் நம்மளுக்கு விழுந்துட்டே இருக்கு, புல்லாகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெயின் கொடுக்கும். மேக்சிமம் இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம பாடி அதிகமான கால்சியம் டெபாசிட்டை நம்மளுக்கு அந்த இடத்துல கொடுக்கும் போது ஃபுல்லாவே ஒரு எக்ஸ்ட்ரா போன் ஃபார்மேஷன் மாதிரி growth கொடுத்து அது ஸ்பர் மாதிரி ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மேக்சிமம் யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா ஃபிளாட் ஃபீட் இருக்கவங்களுக்கும் வரலாம், ஹை ஆர்ச்சஸ் இருக்கிறவங்களுக்கும் வரலாம், ஒபீஸா இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஜிங் ஆகுது, கொஞ்சம் வயசாகும் போது அந்த ஃபேட் பேட் எல்லாமே நமக்கு டீஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும், அவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா நீங்க நிக்கிறீங்க, ரன்னிங் பண்றீங்க, இல்லைன்னா ஜம்பிங் பண்றீங்கன்னா அப்போ நமக்கு இந்த ஸ்பர் ஃபார்மேஷன் நடக்கலாம். இது எல்லா மாட்டியுமே பெயின்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பர் இருக்கிறதுனால நமக்கு பெயின் இருக்காது, முள் இருக்கிறதுனால பெயின் இருக்காது. ஆனா சுத்தி இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் வீக்கா அடையும் போது நம்மளுக்கு வலி தெரியும். இதை நீங்க ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ப்ராப்பரான ஃபுட்வேர் கொடுத்தாலே சூப்பரா ரெடியூஸ் பண்ணலாம்.